அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா ஜோதிட மாநாடு இரண்டாவது மாநாடு அதாவது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவின் துவக்க கதாநாயகனாக ஹரி பாலச்சந்தர் அவர்களும் இங்கே ஜோதிட மாமேதைகள் வர இருக்கிறார்கள். திண்டுக்கல் ஐயா சின்ராஸ், தங்கப்பாண்டியன் ஐயா, ஜானகிராமன் ஐயா, பேரியல் ஜோதிடர் NG குமரன் மற்றும் செந்தூரன் அறக்கட்டளை பிரகாஷ் தாந்திரிக சக்கரவர்த்தி பிரகாஷ், சாத்தூர் சக்திவேல் ஐயா மற்றும் இங்கே மேடையில் வீட்டிற்கும் ஜெயசூரிய நாராயண குருக்கள் ஐயா, கோட்டையூர் ஐயா மற்றும் சில பேருங்களோட தெரியல இங்கே வருகை தந்திருக்கும் பாஸ்கரன் மற்றும் பல்வேறு ஜோதிட நிபுணர்கள் இங்கே வந்திருக்காங்க. அனைவருக்கும் என் முதற்கண்ண வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஐயா சிற்றூரையாக வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இங்கே விராலிமலைக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு சிறப்பான ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சோழர் காலத்தில் குடைவரை கோயிலாக துவங்கப்பட்டு இன்றைக்கி பல்வேறு மன்னர்கள் ஆட்சியாளர்களிடையே புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது. இது பழமுதிரி சோலைக்கு ஒரு இணையான கோவில்னு சொன்னால் எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு ஒரு இணையான 6 படை வீடுகளில் இந்த விராலிமலை முருகனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஏன் இந்த இடத்துல இதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த விராலிமலையில் பேசும்போது அதோட சிறப்புகளை பற்றி சொல்லலாம், கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. என்னால் சொல்கிறேன். அப்போ இந்த விராலிமலை முருகனுக்கு பார்த்தீங்கன்னா குறவஞ்சி நாடகம்னு சொல்லிட்டு ஒரு குறவஞ்சி நாடகத்தில், அதாவது அந்த முருகனை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடல் இங்கே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. அது குறவஞ்சி நாடகம் மூலமாக, அது தெருக்கூத்து கிராமிய கலைகள் மூலமாக அந்த முருகனை பற்றி விளக்கக்கூடிய ஒரு பகுதி அது. அப்போ அந்த முருகன் எப்படிப்பட்ட முருகன், இந்த முருகனுக்கு தனி சிறப்பு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மயில்கள் அந்த முருகனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டதாகவும் கருதப்படுகிறது. அதனால தான் இங்கே மயில்கள் அதிகமாக சூழ்ந்துள்ள பகுதி. மயிலுக்கு மற்றொரு பேர் விராலி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழில் இருக்கும். அதனால் விராலிமலைங்கிற இந்த முருகன் பெயர் வந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக கருதுகிறேன். இந்த நேரத்தில் எனது உரையை கொஞ்சம் சின்னதாக முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். இப்போ நம்ம இந்த பகுதி பார்த்திங்கன்னா முற்றிலும் பார்த்திங்கன்னா கிராம பகுதியை சார்ந்தது. பாதி கிராமம் பாதி நகரம். அப்போ இந்த பகுதியில் நம்ம கூட 4ஆம் பாவகம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது வீடு, வண்டி, வாகனங்கள், ஆடு, மாடு, விவசாய நிலங்களை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இந்த ஒரு ஜாதகருக்கு ஒரு விவசாயம் இடம் வேணும், ஒரு நிலபலம் வேணும் அப்படின்னா 4ஆம் பாவகத்தை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அமைப்பு பற்றி தான் அவருக்கு பார்த்திங்கன்னா ஆடு மாடு கிடைக்குமா, வண்டி வாகனங்கள் கிடைக்குமா, அது சொகுசு வாகனங்களும் கிடைக்குமா, இல்லை அவர் விவசாய நிலைகள் வச்சுருப்பாரா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய பகுதி 4ஆம் பகுதி தான். அப்போ 4ஆம் பகுதியில் இருக்கக்கூடிய அதுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா ஆடு வீடுன்னு சொல்லக்கூடிய மேச ராசி, மாடு சின்னத்தை கொண்டுள்ள ரிஷப ராசி, ரிஷப லக்னங்கள் மற்றும் சனியோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் அனுசம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, செவ்வாயின் நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், சந்திரனோட நட்சத்திரங்கள் அஸ்ஸம், திருவோணம், ரோஹிணி. இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஒரு ஜாதகருக்கு ஆடு மாடு இந்த விவசாய நிலங்கள் இதெல்லாம் அமையுமானால் கண்டிப்பாக அமையும். அப்போ இந்த கிரக அமைப்புகள் அவர்களுக்கு 4ஆம் அதிபதியுடன் தொடர்பு கொண்டிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு விருத்தி அமைகிறது. வண்டி வாகனம், உயர் ரக வாகனங்கள்லாம் அங்கே சுக்கிரன் தொடர்பு கொள்ளணும். அது மாதிரி ஒவ்வொரு கிரக சேர்க்கைகள் அடிப்படையில் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாகன அமைப்புகள் அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.